சிவகோத்திரமா இல்லை விஷ்ணு கோத்திரமான். இவர் சொல்லியிருக்காரு, இவர் படிக்காதவர்ல, தெரியலையே சாமின்றார். ஒன்று அவர் கொஞ்சம் இறங்கி வந்து நீங்கள் பட்டக்காரரா இல்லை நாமக்காரரான்னு இருக்கார். பட்டக்காரரா இல்லை நாமக்காரரான்னு கேட்டிருக்கார். இவர் சொன்னாராம், எங்கள் தாத்தா பட்டக்காரரு, எங்கள் அப்பா நாமக்காரரு. அது எப்படி தம்பி ஒரே குடும்பத்தில் அப்படி இருக்க முடியாத அப்படின்னு இருக்கார் ஐயர். அதுக்கு இவர் சொன்னாரா, எங்கள் தாத்தா அப்பவே வெள்ளைக்காரனை ஏமாற்றி பட்டசாரம் விற்றாரு, அவர் பட்டக்கார். எங்கள் அப்பா யார்கிட்ட கடை வாங்கினாலும் திருப்பி தர மாட்டார், அவர் நாமக்கார். அப்போ நீ என்ன பண்ணுறக்க? நான் இப்போ தான் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்ருக்கேன். சரிதான், உன்னையும் கூப்பிட்டோம்மா உள்ளாண்டு. இப்போ வாழ்க்கையில் எல்லாம் பாருங்கள், இப்படி ஏமாத்துறவன் நிறைய பேர் இருக்காங்களா சார்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வாழ்க்கையே அப்படி தானே சார் வாழ்ந்துட்டுருக்கேன். அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் மெட்ராஸில் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேலம் ஏன் தெரியுமா? ஒட்டுக்கன்னு பேசுவாங்க. ஒட்டுக்க போவான் அப்படிம்பாங்க. மரியாதையான ஊர். வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு மரியாதையோடும் பண்பாடோடும் வரவேற்கிற ஊர் நம்ம ஊர் சார். அதுக்கே ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கும். அப்படி கூப்பிடுவாங்க, வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க. சில ஊரில் கூப்பிடுவாங்க, வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்க. நல்ல மனுஷன் சாப்பிடுவாங்க சார். யோகா சாப்பிடுவோம், அது ஒரு விஷயம். உண்மை தானே? சாப்பிடுப்ப பல பல விதங்களில் நம்ம அவமானப்படி தான் வாழ வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு நடுவர் உட்காந்துருந்தார் இந்த மேடையில், அதுன்னு பார்த்தேன் நான். எப்பயுமே நீங்கள் நல்லா பாருங்கள் சார். நீங்கள் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் இது நடந்திருக்கு சார். நான் சொல்கிறது, நீ கல்யாணத்துக்கு போகும்போது இப்போல்லாம் பாருங்களேன், நம்ம போய் எங்கேயா சாப்பிட கல்யாண பந்தியில் உட்காந்துருந்தா பின்னாடி 4 பேர் நிற்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் நின்றுட்டுருக்கேன், பின்னாடி உட்காந்துருக்கேன் சாப்பிட, 2 பேர் பின்னாடி நிற்கிறாங்க. மாப்பிளா இவர் தான் பழனி சார், விஜய் டிவிலாம் வருவார். பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், விஜய் டிவியில் வருவாருன்னா சோத்துக்கு சத்தம் மாதிரி மொதல் பந்தியில் உட்காந்துருக்கான் அவன். அதுக்கு 2வது, மாப்பிளா அப்படிலாம் சொல்லாதரா, சாம்பாரோடு எந்திரிச்சுவார். ரசம் வாங்குறத வரேன்னா மானம் கட்ட வரான்னா. இப்போ ரசம் வாங்கினா மானம் கட்டவன் ஆயிடுவேன். உண்மையாக சொல்கிறேங்க, அப்பளத்தோடு எந்திரிச்சுனேன் சார். அப்படியே என்ன சோடா சொர்ணையான்னு பார்க்கும்போது சொர்ணை தான் முக்கியம்னு எந்திரிச்சிட்டேன். என்ன அப்போ வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. எல்லாமே பறக்குது. அதாவது உண்மையே ஒன்று சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா அக்கா நிறைய பெண்கள் வந்துருக்கீங்க, அங்கங்கே இருக்கீங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்தட்டுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனால் எங்கள் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் சமைக்கவே ஆரம்பிக்கணுங்க. ஒரு அக்கா கைத்தட்டுங்க பாப்போம். ஒரு சொல்கிறது எந்த ஊரில் நடக்குது? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலில் விட்டு வராங்களா? ஆனால் உண்மையாக என் மனைவி அப்படி கிடையாது. போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா சார். உண்மையாக சொல்கிறேன், பதிவிரத பத்தினி தெய்வம் என் மனைவி சத்தியமாக காலில் வந்து விழுந்தா. இவ்வளோத்துக்கும் அவள் சாதாரணமாக இல்லை, பச்சைப்பன் கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்க்குறா, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறா. ஆனால் வந்து என் காலில் விழுந்தால அதுக்கே ஒரு பெரிய கைத்தறி கொடுக்க மாட்டேங்க. அதான் அன்பு, பண்பு, பாசம், பரிவு அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் கேட்டேன், ஏம்மா என் காலில் வந்து விழுந்தியா, அவ்வளோ பாசமா மாமா மேலேன்னா? அதெல்லாம் இல்லை, போனவா சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன், நேரம் இல்லை. அதான் வீட்லேயே ஒரு சனி இருக்கேன்னு. அது கைத்தட்டினாள் யார்? அந்த ஐயா நினைக்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, ஆனால் அதுக்காக அவளை தப்பாக பேச மாட்டேன். 6 பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்காள், அதில் 3 பவுன் டாலர். அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசி விசாலாட்சி படம் கிடையாது. சாட்சாத்தி புருஷன் என் படத்தை போட்டிருக்கான் சார். அவ்வளோ பெரிய உத்தமி சார் அவன். அவ்வளோ காதல், இவ்வளோ பண்பு, பாசம் நினச்சேன். அன்னைக்கு கேட்டேன் 10 நாளைக்கு முன்னாடி, இவ்வளோ போட்டிருக்கே ஏமா அவ்வளோ பாசமாக மாமாவை பிடிக்குமான்னு. இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டுதுன்றா சார். காவல் தெய்வமாக இருக்கேன். ஆனால் அது கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு குடுகுடுப்புக்காரர் வர்றாரு, நீங்கள் எவ்வளோ காசு போடுவீங்க? இவன் அதுக்கு மேலே மோசமாக இருக்கான். நீ ஒரு 10 ரூபா போடுவா, நீங்கள் எவ்வளோ போடுவீங்க? 20 ரூபா போடுங்க. அவன் கொஞ்சம் வசதியான இல்லை, 50 ரூபா போடுறான். ஏன்னா கீழே விழுந்து எடுக்கிறான் நிறையா, 50 ரூபா போடுவான். நீ எவ்வளோமா போடுவ? நீ பிச்சைக்காரி எனக்கு தெரியும். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க, குடுகுடுப்புக்காரனுக்கு என்ன ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னா 501 ரூபா போட்டேன். நான் 501 ரூபா போட்டேன். ஏழை தொழிலாளி பங்காளனுக்காக போடல. ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், என் மனசு நிறைஞ்சிச்சு, அதனால் 500 ரூபா போட்டேன். என்ன தெரியுமா சொன்னான்? என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்து இந்த வீட்டில் சுடுகாட்டு காலி குடியிருக்குன்னு. நான் சொல்லியிருந்தேன்னா அன்னியோட ரிட்டர் ஆகிருப்பேன், வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவள் சாதாரண இல்லை சார், தானாக வந்து
எதுக்கு கடவுள் 2 கையை கொடுத்துருக்காரு இல்லைங்களா? உண்மையாகவே சொல்கிறேன், வாழ்க்கையில் வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் இல்லைங்களா? நம்பிக்கைங்கிறது. எங்கள் ஊரில் ஒருத்தர் குரங்கு வளர்த்தார். எல்லா ஊர்லேயும் நாய் தானே வளர்ப்பாங்க, அவர் குரங்கு வளர்த்தார். அந்த வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வந்தார். ஐயா வந்திருக்கார், தட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு கொண்டு வந்து தட்டு கொண்டு வந்து குரங்கு வச்சுது. ஒரு கொம்பு வச்சுருந்தார், ஓங்கி பட்டான்னு அடிச்சார். வாங்கிட்டு போயிடுச்சு. கூடவே சுத்துறைய செவ்வாழை அண்ணா. ஐயா வந்திருக்கார், டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து வச்சுது. உடனே ஒரு கொம்பு எடுத்து ஓங்கி அடிச்சார், வாங்கிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த பையன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், சொன்னது கரெக்டாக தான் இருக்கு, குரங்கு மாதிரி தான் இருக்கான் அந்த ஆள். ஐயா இருக்கார், சாப்பிட அந்த பொருள் எடுத்துருவா இந்த பொருள் எடுத்துருவா ஒன்று ஒன்றா சொல்லிட்டே இருந்தார். வர அந்த குரங்கை அடிச்சுட்டே இருந்தார். இந்த வந்தவருக்கு தாங்கலை. யோ வாயிலா ஜீவன், அது லொட்டுன்னு அடிக்கிறா, அது சொல்கிறதெல்லாம் செய்துல, அப்புறம் ஏன் அடிக்கிற? நான் போகிற வரைக்கும் அடிக்காத, அதுக்கப்புறம் நீ என்ன தான் பண்ணி தொலைனார். சரின்ட்டு இருந்தார். ஐயா வந்திருக்கார், சாப்பிட சாம்பார் எடுத்துட்டு வாங்கினோன்னா சாம்பார் வாழையை எடுத்து வந்து வச்சுது. அடிப்பாங்கன்னு குரங்கு எதிர்பார்த்தது, அடிக்கலை. இப்போ என்னதுமா பண்ணுச்சு, இந்த சாம்பாரை எடுத்து சுட இந்த சாம்பாரை எடுத்து வந்து இந்த தலையில் கொட்டுச்சு. அம்மா ஐயோ ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துனான். இப்போ தான் சொன்னார் இந்த ஆள், ஏன் அடிக்கிறேன்னு இப்போ தெரியுதா? மனித மனம் என்பது ஒரு குரங்கு நண்பர்களே, அதை ஆன்மீகம் என்கிற கொம்பில் அடித்தால் தான் சரியான பாதையில் போகும், இல்லைன்னா சரியாக போகாது. நாம் நினைக்கிறதா ரைட்டுன்னு எப்பயுமே அடம் பிடிக்கும், முரண்டு பிடிக்கும் இல்லைங்களா? வாழ்க்கைங்கிறது அதானே சார். பார்த்தீங்களா, உங்களுக்கு மேலே கத்துவாம அப்படி ஒரு ஆளை வச்சுருக்கேன் நாங்கள். ஒரு 90 ரூபா செலவு பண்ணால் போதும். நான் நல்லா நான் உண்மையாகவே நல்ல அருமையான மனுஷன். ரொம்ப ஐயா உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டிமன்றம் 3 மணி நேரம் நடக்கும், நல்லா ஜாலியாக போகும். அதனால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், இந்த பசங்கள்லாம் பார்க்குறானோ எல்லாம் பழசாவே பாடுறான் தாள், ஓல்டு பிறகு இந்த ஆள், நீவே இந்த ஆளுக்கு பாட்டு தெரியாது பிறகுன்னா அவன் பாலில் உட்காந்துருக்கேன் இல்லையா? அவன் பார்க்கும்போதே என்னை ஒரு விசித்திர மிருகத்தை பார்க்குற மாதிரியே பார்க்குறான். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம ஊரில் பசங்க மாதிரி ஒரு பெரிய அறிவாளி கிடையாது.